மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே. ஜெயக்குமார் எழுதியதாக மற்றொரு கடிதம் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியினர் சிலர் தனக்கு லட்சக்கணக்கில் பணம் தர வேண்டும் என கே. ஜெயக்குமார் அதில் குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மறைந்த நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கே. ஜெயக்குமார் எரிந்த நிலையில் நேற்று சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் அவர் எழுதியதாக மற்றொரு கடிதம் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், தற்போது மற்றொரு கடிதமானது கிடைத்திருக்கிறது. அதில் என்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வனிதா. நெல்லை மாவட்ட கிழக்கு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடியவர் ஜெயக்குமார், இவரை காணவில்லை என்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக அவரது மகன் ஓரி காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் தலைமையில் 7 தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்தார்கள். தற்போது நேற்று காலை அவரது உடல் சரளமாக மீட்கப்பட்டது. பாதி எரிந்த நிலையில் அவரது சொந்த தோட்டத்தில் இருந்தே அவரது உடல் சரளமாக மீட்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து சற்று நேரத்துக்கு முன்பாகவே அவரது இறுதிச் சடங்கு நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் அவரது அலுவலகத்தில் இருந்து 2வது கடிதம் ஒன்றை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்று பார்த்தமையானால், அவர் தொழில் ரீதியாக பழகிய நபர்களும் அவர் கட்சியில் இருக்கும்போது காங்கிரஸ் நபர்களும் சரி, காங்கிரஸ் கட்சியில் முக்கிய நிர்வாகிகள் 14 பேரை குறிப்பிட்டு அவர்கள் தனக்கு லட்சக்கணக்கில் பணம் தர வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது தற்போது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் அவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. தொழில் ரீதியாகவும் அவருக்கு நிறைய பேர் பணம் தர வேண்டும், அதுவும் லட்சக்கணக்கில் இருந்ததாக கடந்த ஒரு சில வாரமாகவே தான் மன உளைச்சலில் இருந்ததாகவும் தனது குடும்பத்தினர்கள் மற்றும் தன் மனைவிடம் என்னால் சரியாக பேச முடியவில்லை என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் தங்கள் குடும்பத்தார்கள் யார் மீதும் பழிவாங்கும் எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சட்டம் தன் கடமையை செய்யும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே துப்புதுலகமாக போலீசார் திணறிய நேரத்தில் தற்பொழுது அவரது அலுவலகத்தில் இருந்து இந்த 2வது கடிதம் கிடைத்திருப்பது வழக்கு விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறது என்றே நாம் கூறலாம். ஏற்கனவே இது கொலையா மற்றும் தற்கொலை என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த கடிதம் கிடைத்திருப்பது இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சி நாம் அங்க காண முடிகிறது. வனிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.